வணக்கம். தமிழ் நியூஸ் விஷனுக்கு வரவேற்கிறோம். சமீபத்திய செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வணக்கம். மேற்கு வங்காளத்துல இப்ப நடக்க போற ஒரு பெரிய அரசியல் ஆட்டத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா மறுபடியும் வங்காளத்துக்கு வராரு. தேர்தல் தேதி அறிவிக்க இன்னும் பல மாசம் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே அங்க அரசியல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண விசிட் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கு. குறிப்பா 2021ல அவங்க சந்திச்ச அந்த பெரிய தோல்விக்கு பிறகு இந்த முறை எப்படியாவது மாநிலத்தை ஜெயிக்கணும்னு ஒரு மாஸ்டர் பிளானோட முதல் படி தான் இது. சரி, அப்படி என்னதான் அந்த பிளான்? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த புது பிளானை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். போன தடவை, அதாவது 2021ல அவங்களோட வியூகம் ஏன் அவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்சுது, அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் இல்லையா? நினைவிருக்கா 2021ல பாஜக எவ்வளோ நம்பிக்கையா இருந்தாங்கன்னு? இந்த தடவை வங்காளத்துல 200 சீட்டுக்கு மேல நாங்க தான் ஜெயிப்போம்னு அமித்ஷாவே ரொம்ப உறுதியா சொன்னாரு. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? ரிசல்ட் தலைகீழா இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்த 200 சீட் எங்க, ஜெயிச்சது 100 சீட்டுக்கும் கம்மி. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு மெகா வெற்றியை பதிவு செஞ்சாங்க. சரி, பாஜகவுக்கு ஏன் இவ்வளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு? அதுக்கு காரணம் 2019 லோக்சபா தேர்தல் முடிவுகள் தான். அப்போ பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் இருந்த ஓட்டு வித்தியாசம் வெறும் 3% தான். இந்த சின்ன கேப் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்போ இந்த கேமை மொத்தமா மாத்தின அந்த ஒரு விஷயம் என்ன? அதுதான் முஸ்லிம் ஓட்டு வங்கியோட ஒருங்கிணைப்பு. அதாவது பாஜக ஜெயிக்க கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக முஸ்லிம் வாக்குகள் சிதறாம மொத்தமா திரிணாமுல் காங்கிரஸ்க்கு போச்சு. இந்த பாடத்தை நல்லா கத்துக்கிட்ட பாஜக இப்போ ஒரு புத்தம் புது மும்முனை வியூகத்தோட களமிறங்கி இருக்கு. சரி, இந்த புது கேம் பிளானை நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். இதுல 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. 1, அவங்களோட அடிமட்ட பலமான RSSஐ முழுசா பயன்படுத்துறது. 2, அவங்களோட பொது முகத்தை, அதாவது லீடர்ஷிப்பை மாத்துறது. 3, ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதியை மட்டும் குறி வச்சு தாக்குறது. முதல்ல போன தடவை மம்தா பானர்ஜி ரொம்ப வெற்றிகரமா யூஸ் பண்ண அந்த வெளியாட்கள்ங்கிற அஸ்திரத்தை உடைக்கணும். அதுக்காக இந்த முறை வங்காளத்தை சார்ந்த உள்ளூர் தலைவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து முன்னிறுத்துறாங்க. அதோட அடிமட்டத்துல வேலை செய்யறதுக்கு RSSோட முழு பலத்தையும் களத்துல இறக்க போறாங்க. இதுக்காகத்தான் அமித்ஷா RSS தலைவர்களை நேர்ல சந்திக்கவும் திட்டமிட்டு இருக்காரு. சரி, இது எல்லாத்தையும் விட பாஜக பிளானோட மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம். அதுதான் அவங்களோட லேசர் ஃபோக்கஸ். அதாவது ஒட்டுமொத்த மாநிலத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி மேல அவங்க முழு கவனத்தையும் திருப்புறாங்க. இந்த முழு வியூகமும் தெற்கு வங்காளத்துல இருக்கிற வெறும் 6 மாவட்டங்களை சுத்தி தான் பின்னப்பட்டிருக்கு. ஹூக்ளி, ஹவுரா, கொல்கத்தா, நார்த் மற்றும் சவுத் 24 பர்கானாக்கள், அப்புறம் முர்ஷிதாபாத். ஏன் இந்த 6 மாவட்டங்கள் மட்டும் இவ்வளோ முக்கியம்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த 6 மாவட்டங்கள்ல மட்டும் மலைக்க வைக்கிற அளவுக்கு 130 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஆமா, 130. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மேற்கு வங்காளத்துல ஒரு கட்சி ஆட்சி அமைக்க தேவையானது வெறும் 148 சீடு தான். இப்போ புரியுதா அந்த 130 சீட் இருக்கிற பகுதியோட முக்கியத்துவம் என்னன்னு? இந்த பகுதி தான் மம்தா பானர்ஜியோட அசைக்க முடியாத கோட்டைன்னு சொல்லலாம். 2021 நடந்த தேர்தல்ல இந்த 130 தொகுதிகள்ல திரிணாமுல் காங்கிரஸ் மட்டுமே 115 இடங்களை ஜெயிச்சாங்க. பாஜகவோட கணக்குல வந்தது வெறும் 10 சீடு தான். அதனால பாஜகவோட கணக்கு இப்போ ரொம்ப சிம்பிள். அவங்க இந்த பகுதியை முழுசா ஜெயிக்கணும்னு நினைக்கல. அதுக்கு பதிலா மம்தாவோட இந்த கோட்டையில ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அவரோட சீட்டுகளை பாதியா குறைச்சா போதும். அப்படி செஞ்சாலே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உருவாயிடும்னு கணக்கு போடுறாங்க. ஒரு பக்கம் பாஜக இப்படி குறிவச்சு தாக்க தயாராகும் போது, இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டியிருக்காங்க. அது ஒரு இரட்டை நெருக்கடின்னு கூட சொல்லலாம். என்ன அந்த இரட்டை நெருக்கடின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவரோட முக்கியமான வாக்கு வங்கியான முஸ்லிம் வாக்குகள் சிதற ஆரம்பிச்சிருக்கு. புதுசா உருவாகி இருக்கிற ஒரு கூட்டணி அந்த வாக்குகளை பிரிக்கலான்னு ஒரு பயம். இன்னொரு பக்கம் இந்து வாக்குகளை கவரணும்னு அவர் கொண்டு வந்த சில திட்டங்கள் அவருக்கே தலைவலியா மாறி இருக்கு. இதுக்கு பின்னால இருக்கிற கணக்கு ரொம்பவே கவலைக்குரியது. அதாவது மம்தாவுக்கு வர்ற மொத்த வாக்குகள்ல 50லிருந்து 55% முஸ்லிம் சமூகத்துல இருந்து தான் வருது. இப்போ இந்த வாக்குகள்ல ஒரு 20% பிளவுபட்டா கூட அது அவரோட ஒட்டுமொத்த வாக்கு சதவிகிதத்துல கிட்டத்தட்ட 8லிருந்து 10% சரிவை ஏற்படுத்தும். இது எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு யோசிச்சு பாருங்க. இந்த தர்ம சங்கடத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் அவரோட துர்கா ஆவரன் திட்டம். இது கொல்கத்தாவில் துர்கைக்காக ஒரு பெரிய வளாகம் கட்டுற ப்ராஜெக்ட். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த திட்டத்தை தொடர்ந்தா அந்த நிலத்துக்கு உரிமை கோரும் முஸ்லிம் தலைவர்களை பெயர்ச்சிக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை திட்டத்தை நிறுத்தினா ஹிந்து வாக்காளர்கள் கோவப்படுவாங்க. இப்போ 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு முடிவெடுக்க முடியாம தவிக்கிற நிலைமையில மம்தா இருக்காங்க.
ஆக மொத்தம் வங்காள அரசியல் களம் இப்போ ஒரு பரபரப்பான சதுரங்க ஆட்டமா மாறியிருக்கு. ஒரு பக்கம் பாஜகவோட குறிவச்ச தாக்குதல் நகர்வுகள், இன்னொரு பக்கம் மம்தாவோட சிக்கலான தற்காப்பு ஆட்டம். ரெண்டுமே ரொம்ப பலமா இருக்கு. இப்படி வியூகங்கள் ஒன்னோடொன்னு மோதும்போது, வாக்கு வங்கிகளோட கணக்குகள் மாறும்போது, இந்த வங்காள சதுரங்க ஆட்டத்துல கடைசில செக்மேட் வைக்க போவது யாரு? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.